ஆலய விழாக்குழு அமைப்பாளர்களே, அரங்கில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களே, இங்கே கூடியிருக்கிற வீர ஜக்கதேவியின் பக்தர்களே, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் வீர வாரிசுகளே, அன்பில் சிறந்த காவல்துறையினரே, அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கம். வீர ஜக்கதேவி ஆலய திருவிழாவில் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதரை உரையாற்ற அழைத்திருக்கிறார்கள். இதற்கு மேல் சான்று தேவையில்லை. இந்த மண்ணில் எப்போதும் நல்லுறவும் நல்லிணக்கமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் மனித இயல்பு என்பது இணக்கமாக இருப்பதுதான். யாருக்கும் வன்மங்களும் அடிதடிகளும் சண்டைகளும் பிடிப்பது இல்லை. அவ்வப்போது சில நேரங்களில் உணர்வு ஆவேசத்தால் அவையெல்லாம் வந்துவிடுமே தவிர, அடிப்படையில் எல்லா மனிதர்களும், உங்களை பார்த்து கேட்கிறேன், நாமெல்லாம் நல்லவர்களா கெட்டவர்களா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அம்மாங்கெல்லாம் சொல்லுங்கள, நம்ம எல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா? நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க, சில நேரங்கள்ல கெட்டவங்க. அவ்வளவு பொதுவில் நல்லவர்கள். ஏனென்றால் நான் சொல்லுவது, யாரும் காலையில் எழுந்திருக்கிற போதே இன்று 10 பொய் பேச வேண்டும், 7 பேரை வஞ்சகம் நினைக்க வேண்டும், 8 பேரை பற்றி புரணி பேச வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு விட்டு தங்கள் நாளை தொடங்குவது இல்லை, இல்லையா? எல்லோரும் அடிப்படையில் இயல்பில் நல்லவர்களாகத்தான் இருக்க விரும்புகின்றோம். சில நேரங்களில் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு என் நண்பர்களிடத்தில், நாம் மாதத்திற்கு ஒரு முறை முடி வெட்ட போகிறோம், இல்லையா? முடி திருத்துவரிடம் போகிறோம். அவரிடம் நம் தலையை கொடுக்கிறோம். என்ன தைரியத்தில் தலையை கொடுக்கிறோம்? அவர் வெட்ட மாட்டார் என்பதற்கு என்ன உறுதி? நம் கழுத்தை அறுக்க மாட்டார் என்பதற்கு என்ன உறுதி? ஆனால் நாம் அறிந்து இந்த பூமியில் எந்த முடி திருத்துகிறவராவது யாருடைய கழுத்தையாவது அறுத்திருக்கிறாரா? இல்லை, இல்லையா? இப்படி எத்தனையோ உதாரணங்கள். வங்கிகளில் சிலர் தவறு செய்யலாம், ஆனால் வங்கிகளில் மனிதர்கள் நம்பிக்கையோடு தான் நடக்கிறார்கள். உணவகங்களுக்கு, ஹோட்டல்களுக்கு நாம் சாப்பிட செல்கிறோம். அதிகபட்சம் என்ன செய்வார்கள்? கொஞ்சம் சுத்தம் குறைவா இருக்கலாம், அல்லது நேத்தைக்குள்ள சாப்பாடை கொஞ்சம் கலந்து கொடுக்கலாம். இவ்வளவுதான் பண்ணுவாங்களே தவிர, எந்த உணவகத்திலும் வேண்டுமென்றே விஷம் வைத்து யாரையும் மனிதர்கள் கொன்றது இல்லை. எல்லா மனிதர்களும் அடிப்படையில் நல்லவர்கள் தான். நல்லவர்கள் மட்டுமல்ல, நாம் எல்லோரும் ஒன்றை புரிந்து கொண்டோம் என்றால், எல்லோருமே நாம் ஒரு உறவு குடும்பம். என் மதம் ஒன்றாக இருக்கலாம், உங்கள் மதம் ஒன்றாக இருக்கலாம், என் ஜாதி ஒன்றாக இருக்கலாம், உங்களின் ஜாதி ஒன்றாக இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் என்கின்ற வகையில் நாம் ஒரு கண்ணுக்கு புலப்படாத உறவு பிணைப்பில் இணைந்திருக்கிறோம். நீங்க இந்த கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படியும் நீங்க சோறு சாப்பிடுவீங்க, இல்லைங்களா? சாப்பிடுவீங்கல்ல? அந்த சோறை எடுத்து வச்சுட்டு ஒரு நிமிஷம் நீங்க யோசித்து பாருங்க. இந்த ஒரு பிடி சோறு என் கைக்கு வர எங்கு எந்த நிலத்தில் யார் நிலம் உழுதார்கள் என்று எனக்கு தெரியாது. இந்த ஒரு பிடி சோறு என் கைக்கு வர எங்கு யார் எந்த நிலத்தில் விதை தூவினார்கள், நாற்று நட்டார்கள், நீர் பாய்ச்சினார்கள், களை பறித்தார்கள், கதிர்முற்றி கனிந்த பொழுது யார் அறுத்தார்கள், களத்தில் இட்டு யார் அடித்தார்கள், பின்பு யார் அதை சேர்த்தார்கள், அதை மூட்டையாக கட்டி யார் வாகனத்திலே ஏற்றினார்கள், எந்த வாகன ஓட்டுநர் ஓட்டிக்கொண்டு வந்தார், எந்த தொழிலாளர் இறக்கினார், யார் அதை விநியோகித்தார் என்று எனக்கு தெரியாது, இல்லையா? ஆக ஒரு பிடி சோறு என் கைக்கு வர முகமும் முகவரியும் தெரியாது, எந்த மொழி, எந்த இனம், எந்த மதம், எந்த நம்பிக்கை என்று தெரியாத இத்தனை மனிதர்களினுடைய உறவு இந்த ஒரு பிடி சோறில் இருக்கிறது, இல்லையா? ஆக கண்ணுக்கு புலப்படாத 1000 உறவு பின்னல்களில் தான் மனித வாழ்க்கை என்பது அடங்கி இருக்கிறது. நான் ஒரு ஃபாதர். என்னுடைய அம்மா பெயர் மேரி, அப்பா பெயர் ஸ்ரீ பத்மநாபன். ஸ்ரீ பத்மநாபன் கிறிஸ்தவ பெயர் இருக்க முடியுமா? முடியாது. அது சுத்தமான இந்து பெயர். அவர் இந்துதான், இந்துவாகத்தான் இறந்தார்.
அம்மா மேல அவருக்கு காதலுக்காக ஒரே ஒரு நாள் அவர் கிறிஸ்தவராக மாறினார், கோயிலுக்கு வந்தாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதுக்கு மேல அவரு கோயிலுக்கெல்லாம் வரல. ஆனா 2 பேரும் அன்போடு குடும்பம் நடத்தினார்கள். இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், என்னுடைய அப்பாவோடு பிறந்தவர்கள் 11 பேர், அம்மாவோடு பிறந்தவர்கள் ஒரே ஒரு சகோதரி தான். ஆக எனக்கு ஒரே ஒரு பெரியம்மா கிறிஸ்தவம், 11 பேர் என்னுடைய அத்தை, பெரியப்பா, சித்தப்பா மாரெல்லாம் இந்து குடும்பம், பெரிய இந்து குடும்பம். ஒரு நாள் எங்களுடைய வீட்டுக்கு வெளியே ஒரு புளிய மரம் உண்டு, இங்கே இருப்பதை போல. புளிய மரத்தடியில் இருந்து என்னுடைய அம்மாவும் இந்துவாகி என் அத்தையும் இந்த புளியம் விதைகளை எல்லாம் அதை தனியா பிரிச்சு சேர்ப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அது ஒரு பொருளாதாரம். முட்டை, கோழி முட்டை, புளிய விதை, புளி இதெல்லாம் சேர்த்து ஒரு பொருளாதாரம் ஓடிட்டு இருக்கும். இந்த வேலையை செய்து கொண்டிருந்த பொழுது நான் புளிய மரத்தில் ஏறி விளையாடி கொண்டிருந்தேன். திடீரென்று கை தவறி விட்டது. எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. கை தவறி நான் ஒரு 4வது கிளையிலிருந்து அப்படி வருகின்றேன். இதை பார்த்த என்னுடைய அம்மாவும் என்னுடைய அத்தையும், அம்மா இயேசுவே அப்படின்னு கத்துறாங்க, அத்தை முருகா அப்படின்னு கத்துறாங்க. நான் 2வது கிளையை பிடிச்சி தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு விட கிடையாது. என்னை காப்பாத்தினது இயேசுவா இல்ல முருகனான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஒருவேளை நான் நினைக்கிறது 2 பேரும் ஒரு அலையன்ஸ் போட்டு காப்பாத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆனால் என்னுடைய அத்தைக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் இதுதான் முக்கியம். விழித்தல்கள் தான் வேறுபட்டனவே தவிர அவர்களினுடைய விருப்பமும் உணர்வும் ஒன்றாக இருந்தது என்பதுதான் அங்கு அடிப்படை. ஆக அந்த அடிப்படை ஆதார உணர்வு என்பது அன்பும் உறவும் நட்பும் தான். ஆன்மீகம் என்பதும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆன்மீகம் என்பதும் அன்பை தேடுவதாக, நட்பை தேடுவதாக, உறவுகளை தேடுவதாக நாம் கட்டமைக்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பொதுவாக நமக்கெல்லாம் எதற்காக நாம் சாமி கும்பிட வருகின்றோம்? நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக. நல்லது நடக்கவில்லை என்றால் கடவுள் மீது சில நேரங்களில் சந்தேகம் வருகிறதா? சில நேரங்களில் சந்தேகம் வருதா இல்லையா? புளியம்பட்டியில் ஒரு கோயில் இருக்கு, கிறிஸ்தவ கோயில். என்ன கோயில்? என்ன கோயில்? அந்தோணியார் கோயில். எல்லாருக்கும் தெரியும். புளியம்பட்டியில் என்ன கோயில் இருக்கு? அந்தோணியார் கோயில் இருக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. ஒரு பனையேறக்கூடிய தொழிலாளருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு நாளும் இந்த எலி போய் இதை கடிச்சு அந்த கலசத்தை கீழே போட்டுடும். இவர் எல்லா வித்தையும் பண்ணி பார்த்தார், ஆனா எலி பிரச்சனை அவருக்கு தீரல. கடைசியில் என்ன பண்ணாரு? புளியம்பட்டி அந்தோணியாருக்கு நான் 30 நாள் போய் பிரேயர் பண்றேன், 30 நாள் பிரேயர் பண்ணா என் எலி பிரச்சனை தீரணும் அப்படின்ட்டு அவர் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறார். 25 நாள் கரெக்டா எந்த சந்தேகமும் இல்லாம பிரேயர் பண்ணார். ஆனா ஒண்ணுமே நடக்கல. 26வது நாள்ல இருந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னது? புளியம்பட்டி அந்தோணியாருக்கு பழைய பவர் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இறுக்கி ரொம்ப உறுதியான இல்ல, நம்ம எந்த நம்பிக்கை குறையாம நம்ம பிரேயர் பண்ணணும் அப்படின்னு 28 நாள் 29 நாள் பிரேயர் பண்ணிட்டார். எதுவுமே நடக்கல. 30வது நாள் அந்த ஊர்ல பனையேறவங்க ஒரு தடி வச்சிருப்பாங்கல்ல, அந்த தடியை தூக்கிட்டு நேரா பனையேற போறதுக்கு முன்னாடி எங்க போறாரு? அந்தோணியார் கோயிலுக்கு போறாரு. போய் அப்பவே கொஞ்சம் ஸ்மால் போட்டுட்டார். போட்டுட்டு, யோ அந்தோணியாரே, இன்னைக்கு ஒன்னே நீர் இல்லைன்னா நான் பனையேற போறேன். அங்க கலையம் மட்டும் கீழே இருந்தது, அப்புறம் இருக்குது தீபாவளி வரும் பாத்துக்கிறேன்ட்டு வசனம் பேசிட்டு போறார். இத ஃபாதர் கேட்டார். ஃபாதர் கேட்டு அவர் அசிஸ்டன்ட கூப்பிட்டு, அசிஸ்டன்ட் இங்க வாரோம், நம்ம அந்தோணியாருக்கு ஆபத்து நெருங்கிடுச்சு, அதனால அவரை தூக்கி மாத்திடுவோம் அப்படின்ட்டு அந்த அந்தோணியாரை தூக்கி ரூமுக்கு கொண்டு போனாங்க. ஆனா பக்தர்கள் வருவாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று வச்சாகணுமே, அதனால ஒரு சின்னோண்டு ஒரு அந்தோணியார் அதுல வச்சாங்க. அடி வாங்கினாலும் சின்ன அந்தோணியாரா இருக்கட்டும் அப்படின்னு. இவர் அங்க போனாரு. கலசம் கீழே இருந்தது. அந்த ஆத்திரத்துல தடியை எடுத்து சுத்திட்டு அந்தோணியாரை இந்த வாரேன்னு வந்தா யார காணல? அந்தோணியார காணல. பக்கத்துல வந்தா ஒரு சின்ன அந்தோணியார் இருக்காரு. வந்து ஏற்கனவே ஸ்மால் போட்டிருந்தாரு. ஏய், உங்க அப்பா எங்கெல்லாம் போயிருந்தாரு?
மூத்தவருங்கன்னு அப்படி கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, பல நேரங்களில் ஆன்மீகம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் நடக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு வியாபாரமாக மாறிவிடுகிறது. கடவுளே, நான் உமக்கு இதை செய்கிறேன், நீர் இதை எனக்கு செய்யும், அது அல்ல ஆன்மீகம். நான் கூட ஃபர்ஸ்ட் இயராக ஒரு ஆண்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் ஆன போது இந்த குட் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க, பெரிய வெள்ளி கிழமைன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திரி உட்கார்ந்து எங்க அம்மாங்கெல்லாம் அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் சிலுவையில தொங்கி ரொம்ப கஷ்டப்பட்டாரு, இன்னைக்கு நம்முடைய பாவங்களால் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னு பாட்டு பாடி அவருக்கு ஆறுதல் கொடுப்பாங்க. ஏதோ கடவுள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார், நம்ம என்ன கொடுக்கணும், அவருக்கு ஆறுதல் கொடுக்கணும். நான் இப்ப யங் பிரீஸ்ட், ரொம்ப இளமையான ஒரு வயசு குறைஞ்ச ஃபாதர், எனக்கு ஊரெல்லாம் தெரியாது. ராத்திரி இவங்க எப்படி பாடுவாங்க அப்படின்னா, இறைவா எங்கள் பொய்மையினாலே உமது இதயத்தை குத்தி கிழித்த பாவத்திற்காக உமக்கு ஆறுதல் அளிக்கிறோம், ஆண்டவரே ஆறுதல் அளிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பாவமா சொல்லுவாங்க. இறைவா எங்கள் வஞ்சகத்தினாலே உமது இதயத்தை குத்தி கிழித்த பாவத்திற்காக உமக்கு ஆறுதல் அளிக்கிறோம், ஆண்டவரே ஆறுதல் அளிக்கிறோம். இப்படி ரொம்ப உருக்கமா ரொம்ப ஃபீல் பண்ணி ஆறுதல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ராத்திரி ஒரு 11:30 மணி இருக்கும். இந்த ஆறுதல் போயிட்டு இருக்குதா, ஒரு 50 வயசு இருக்கும், 55 வயசு இருக்கும். ஒரு பெரியவர் வந்தார். ஃபாதர், அந்த ஒரு பொம்பளை பாடிட்டு இருக்காள, அவளை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு. ஐயா, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் இல்லையா, தயவு செய்து பிரச்சனை பண்ணாதீங்க. என்னையா பிரச்சனை அப்படின்னு. இப்ப பிரச்சனை இல்ல, ஆனா அந்த பொம்பளையை நீங்க நிறுத்த சொல்லலைன்னா இங்க பிரச்சனை நடக்கும், பெரிய பிரச்சனை நடக்கும். எனக்கும் கோவம் வந்துருச்சு சின்ன வயசு. அந்த பொம்பளையை நிறுத்த சொல்ல, நீங்க யாருங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா கேட்டேன். வேற யாரும் இல்ல ஃபாதர், அவளோட புருஷன் தானா அப்படின்னு. நம்ம கிளீன் போல்ட், இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும், ஒன்னும் சொல்ல முடியாது. அப்படி மெதுவா அவரை அழைச்சிட்டு வந்து என் பங்களா கூட்டு வந்து, என்னையா பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு. ஃபாதர், 21 வருஷமாயா ஆறுதல தொலைச்ச விளையதான் ஃபாதர். ஒரு நாள் வீட்டுல இருக்கிறது கிடையாது ஃபாதர், எப்ப பார்த்தாலும் ஊருக்கு பிரேயர் பண்றதுன்னு போயிடுறா ஃபாதர். வீட்டுல இருந்தா சண்டை போடுறா ஃபாதர், பக்கத்து வீட்டோட சண்டை போடுறா ஃபாதர். சண்டை போட்டாலும் பரவாயில்ல ஃபாதர், கெட்ட கெட்ட வார்த்தையா பேசி சண்டை போடுறா ஃபாதர். ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும் 8 கிலோ 10 கிலோ வெயிட்டா இருக்குது ஃபாதர், என்ன பண்றது ஃபாதர்ன்னு அப்படி நொந்து போய் கேட்டார். அவர் நான் ஆறுதல் படுத்துக்கு அப்புறம் சமாதானப்படுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனா என்னுடைய கேள்வி, அது அம்மாவா இருக்கலாம் அல்லது அப்பாவா இருக்கலாம், இவங்க யாருக்கு ஆறுதல் கொடுக்கறாங்க? கடவுளுக்கு ஆறுதல் கொடுக்கறாங்க. நான் கேட்கிறேன், கடவுள் என்ன அங்க ஆறுதல் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாரு? அவர் ரொம்ப நல்லா இருக்காரு, அவர் ரொம்ப 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 நல்லா இருக்கிறாரு. பிரச்சனையில இருக்கிறது யாரு? நம்ம தான் பிரச்சனையில இருக்கிறோம். ஆக உன்னுடைய கணவனுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாத நீ, உன்னுடைய மனைவிக்கு ஆறுதல் கொடுக்க முடியாத நீ, உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாத நீ, உன்னை சுற்றி வாழ்கிற மனிதர்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாத நீ, உமக்கு ஆறுதல் அளிக்கிறோம் ஆண்டவரே ஆறுதல் அளிக்கிறோம். இது நடக்குமா? இது பொய்யான ஆன்மீகம், நடக்காது. ஏனென்றால் கடவுளை யாரும் நேரில் பார்ப்பதும் இல்லை, பார்க்க முடிவதும் இல்லை. அவருடைய படைப்புகள் ஊடாகத்தான், அந்த சக மனிதர்கள் ஊடாகத்தான் கடவுளை பார்க்க முடியும். எனவே மனிதர்களையும் இந்த உலகத்தினுடைய படைப்புகளையும் இந்த மரத்தையும் ஏனைய உயிரினங்களையும் மதிப்பதன் மூலமாகத்தான் கடவுளை நாம் மதிக்க முடியும். அவ்வகையில் தான் வீரஜக்க தேவி அம்மாவினுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய வீரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு கேள்வியை உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய வீரமோ அல்லது அம்மா ஜக்கதேவி அவர்கள் தன்னுடைய சக்தியை காட்டிய நேரங்களோ, தங்கள் வல்லமையை காட்டி தங்கள் வீரத்தை காட்டி தாங்கள் பெருமையும் மகிமையும் பெற வேண்டும் என்று அவர்கள் செய்தார்களா? இல்லை. தாங்கள் சார்ந்த மக்களின் நீதிக்காக, தாங்கள் சார்ந்த நிலத்தினுடைய மாண்புக்காக, தாங்கள் சார்ந்த மக்களினுடைய மேலான ஒரு வாழ்வுக்காகத்தான் தங்கள் வீரத்தையும் தங்களினுடைய மகிமையையும் வல்லமையையும் காட்டினார்களே தவிர தங்கள் சொந்த வல்லமையை காட்டுவதற்காக அவர்கள் செய்யவில்லை. அதுதான் அறம் சார்ந்த வீரம் என்பது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மகிமைக்காகவும் தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காகவும், அடிப்படையில் வீரம் என்பதும் ஒரு வலிமையை காட்டுவதுதான். எவனொருவன் தன்னுடைய ஒரு சிறப்பை காட்டுவதற்காக மட்டும் வீரத்தை காட்டுகிறானோ அது வீரம் அல்ல. அதிகபட்சமாக பலம் என்று சொல்லலாம்.
வலிமை என்று வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் வீரம் என்பது மானுடத்தினுடைய உயர்ந்த விழுமியங்களுக்காகவும் உன்னதங்களுக்காகவும் எவன் ஒருவன் வரிந்து கட்டி கொண்டு தன்னுடைய உயிரையும் தருவதற்கு தயாராகிறானோ அப்படிப்பட்ட வரிசையில் வருகின்ற ஒரு மகத்தான ஆளுமைதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த அறப்பாரம்பரியம் இந்த நிலத்திற்கு என்றும் இருந்திருக்கிறது, என்றும் இருந்திருக்கிறது. வாய்மை சால் நின்றவர்களை இந்த வரலாறு, இந்த நிலத்தினுடைய வரலாறு தாங்கி இருக்கிறது, போற்றி இருக்கிறது, புகழ்ந்து கொண்டாடி இருக்கிறது. ஆதலால் தான் இன்றும் சென்னையிலிருந்தும் எங்கிருந்தும் எல்லா ஊர்களிலிருந்தும் இந்த இடத்திற்கு கூடி வருகிறீர்கள் என்றால் அடிப்படையில் மானுடத்திற்காக நின்ற அந்த வீரத்தை போற்றுகின்ற பண்பு இங்கு இருந்திருக்கிறது. பழைய பக்தி இலக்கியத்திலே பாருங்களேன், உலகத்தில் எந்த சமூகமாவது கடவுளை எதிர்த்தவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டோம் வேறு. ஆனால் வரலாற்றில் எந்த சமூகமும் கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்டவர்களை ஏற்கவில்லை. ஆனால் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் சொல்லுகிற அந்த கணத்தில், அந்த கணத்தில் மட்டும் ஐயன் சிவபெருமானை விட நக்கீரனை ஒருபடி மேலாகத்தான் இந்த பண்பாட்டு நினைவு பேணி வருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த பண்பு இங்கே இருக்கிறது இல்லையா? தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று காற்சிலம்பை வீசி எறிகிற கண்ணகியை இன்றும் பண்பாட்டினுடைய ஒரு மேன்மை சின்னமாகத்தான் தமிழ் சமூகம் பேணி வருகிறது. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே, நாம் ஆர்க்கும் குடி அல்லோம் நமனை அஞ்சோம். இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா செடிஷன், தேச துரோக குற்றத்துல போட்டுருவாங்க. இல்ல, நீ யாரையா எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? நான் எந்த நாட்டு குடிமகனும் கிடையாது, அவனுக்கு குடிமகன். மேல இருக்கிற அவனுக்கு குடிமகன் கிடையாது. எவனோட சட்டத்தையும் தான் ஏத்துக்க முடியாது. நாம் ஆர்க்கும் குடி அல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொல்லக்கூடிய வீர மரபு இங்கே இருந்திருக்கிறது இல்லையா? ஆக வீரம் என்பது அறம் சார்ந்த வீரம், மாண்பு சார்ந்த வீரம். ஏன் சமீப காலத்திலே கூட நம்முடைய பட்டுக்கோட்டை கவிஞர், இந்த கவிஞர்கள், பட்டுக்கோட்டை கவிஞர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் எத்தனை வயசு? 39 இருந்தாங்க. 29. இந்த 39 வயசுங்கிறது என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களும் 39 வயதில் இருந்திருக்கிறார்கள். செகுவேரா இறந்தது 39 வயது. சுப்பிரமணிய பாரதி இறந்தது 39 வயது. அதை நான் சுற்றி வருகிற போது எனக்கு அது வியப்பு மிஞ்சியது. மகத்தான போர் வீரர்கள், புரட்சியாளர்கள், என்ன இது 30-39 வயதில் இறந்து விடுகிறார்களே என்று. பட்டுக்கோட்டை கவிஞர் 29 வயதில் இறந்து போனவர் ஒரு சினிமாவுக்கு பாட்டு எழுதுறார். ஏழை கவிஞன், அவர் சட்டை போடாம தான் சில நேரம் போவார். எழுதிய பாட்டுக்கு அவர் ப்ரொடியூசர் காசு கொடுக்கல. இவர் போனதும், காசு கேட்க போனதும், யோ வெளியே இல்லையா, காசு கொடுக்கறியா அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த மானம், சுய கௌரவம் குத்திடுது. மனுஷங்களுக்கு எது பெருசு? எல்லாத்தையும் விட மானம், கௌரவம் பெருசு. கௌரவம் போனா, மானம் போனா எதையும் மனிதர்கள் செய்ய தயாராகி விடுவார்கள். பட்டுக்கோட்டை கவிஞர் அந்த இடத்துல நிக்கல, காசு வாங்கறதுக்கு நிக்கல. வெளியே வந்து ஒரு வெள்ளை தாள் எடுத்து 4 வரி கவிதை எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். என்ன கவிதை தெரியுமா? தாயால் பிறந்தேன், தமிழால் அறிவு பெற்றேன், நாயே நேற்றுன்னை நடுத்தெருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில் என்று சொல்வதற்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அது வந்து கௌரவம், மானம், சுயமானம். ஆக வீரம் என்பது வன்முறையை விளைப்பது அல்ல. வீரம் என்பது ரத்தம் சிந்துவது அல்ல. ஆனால் ஒரு நீதிக்காக, மேலான ஒரு விழுமியத்திற்காக, மேலான ஒரு மகத்தான ஒரு நம்பிக்கைக்காக விளைவாக சில நேரங்களில் ரத்தம் சிந்த வந்து விடுகிறது. சில நேரங்களில் வன்முறை நடந்து விடுகிறது. சில நேரங்களில் மனித உயிர் இழக்கப்படுகிறது. ஆனால் அது ஒரு மிக மேலான விழுமியத்தை பாதுகாப்பதற்காக. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை தான் வீரபாண்டிய கட்டபொம்மனும் சரி, ஜக்கம்மா வீர ஜக்க தேவி அவர்களும் சரி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு அரண்மனையை கொளுத்துவதாக இருக்கட்டும், தனது வல்லமையை காட்டுவதாக இருக்கட்டும், உண்மையிலேயே ஏன் இந்த தெய்வங்களை பிடிக்கிறது என்றால், எனக்கு அந்த தெய்வங்களை ரசிக்க முடிகிறது என்றால், தங்கள் வல்லமையை காட்டுவதற்காக ஒருபோதும் அவர்கள் செயல்படவில்லை. இந்த மக்களை காப்பதற்காக,
இந்த மக்களினுடைய நன்மைக்காக. இல்லை என்றால் இன்றும் கூட கல்வி அறிவும் நவீனத்துவமும் எல்லாம் சிறந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட இத்தனை கடைக்கோடி ஊர்களில் இருந்தெல்லாம் வந்து இங்கே அமர்ந்திருந்து ஒரு தேவியை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்வீர்களா என்ன? நிச்சயமாக செய்ய மாட்டீர்கள். அப்படியான ஒரு மாண்பு நினைவை நாம் சுமந்து கொண்டிருப்பதால் தான் இது நாம் செய்கின்றோம். எனில் அன்பு நண்பர்களே, இன்று உங்களிடம் நம்மிடம் இந்த எதிர்பார்க்கப்படுவது இப்படியான விழாக்கள் வருகிற போது நாம் அவர்களினுடைய மரபை நாம் பேணுகின்றோமா? சில மனிதர்கள் தான் வரலாறுகளை கடந்து வாழ்கிறார்கள் இல்லையா? செகுவேரா வாழ்கிறார், நெல்சன் மண்டேலா வாழ்கிறார், மகாத்மா காந்தி வாழ்கிறார். எப்படி மகாத்மா காந்தி வாழ்கிறார்? அவருக்கென்றும் ஒரு வீரம் இருந்தது, அறவீரம் இருந்தது. போர்க்களம் நின்று போராடுவது மட்டும்தான் அது ஒரு வீரம். வீரம் எங்கள் மூச்சு, வெஞ்சமரங்கள் விளையாட்டு, வெங்குடுமை சாக்காட்டில் விளையாடுகிற வெற்றி தோள்கள் எங்கள் தோள்கள், வாழ்முனைக்கு தோள் காட்டுகிற வயிறு நெஞ்சு கொண்டோர் இந்த வெள்ளை தேள் கொடுக்கை கண்டு திடுக்கிட மாட்டார்கள். வீழ்ச்சியுற்ற பாரதத்தின் வேங்கனிகர் மறவர்களே, எழுச்சி யுகம் காண ஈட்டி இங்கே எதிரி எங்கே என்று கிளம்பி வாருங்கள், வீரம் விளம்பி வாருங்கள். விலங்கிட வந்த வேற்று நாட்டான் கலங்கிட வெற்றி குலுங்கிட இழந்த மானத்தை பெற எழுந்து வாருங்கள். குமரி வருகின்ற எதிரியை குலம் கெடுக்கும் குணம் கொண்டோரின் பிணம் கொண்டு அணையிட்டு கொய்த தலைகள் எல்லாம் கரைகளாக குருதியாற்றை குறிஞ்சி சிரிக்கும் ஜீலமெல்லாம் பாய்ச்ச விட்டு குங்கும கோலமிட்டு அழகு பார்ப்போம் என்று வீரமுழக்கம் பேசுவது வீரம்தான். அது வீரம்தான். உணர்வெழுச்சி வருகிறது, அது வீரம்தான். ஆனால் ஒருபுறம் கல்கத்தாவிலே பட்டாள படைவரிசைகள் கலவரம், இந்திய சுதந்திரம் நடக்கிறது. இந்து முஸ்லிம் கலவரங்கள் வெடித்து நாடெங்கும் இரத்தக்களறி கல்கத்தாவில் கலவரத்தை அடக்க முடியவில்லை. 8000 டெல்லியிலே 8000 10,000 காவல்துறையினரும் துணை ராணுவத்தினரும் அடக்க முடியாது, கலவரத்தை தணிக்க முடியாது தடுமாறிய பொழுது ஒரு கைத்தடியை ஏந்திக் கொண்டு வீதியில் நடந்து சென்று அந்த கலவரம் தணிக்க முடிந்ததல்லவா ஒரு மனிதனால்? மகாத்மா காந்தியால் எப்படி முடிந்தது? அது அறம் சார்ந்த வீரம். ஆக களமாடுவதற்கு ஒரு காலம் என்றால் அறம் ஆடுவதற்கும் ஒரு காலம் உண்டு. களம் ஆடுவது வீரம் என்றால் அறம் ஆடுவதும் வீரம்தான். ஒருவன் மீது வல்லமையை, ஒரு அநீதி மீது, ஒரு அக்கிரம் மீது, ஒரு இருளின் சக்தி மீது நின்று நிலைநிறுத்தி நியாயத்தை நிலைநாட்டுவது வீரம் என்றால், என்னை காயப்படுத்தியவனையும் நான் மன்னித்து மேலெழுந்து நிற்பதும் வீரம்தான். உங்களை நான் கேட்கின்றேன், பழிவாங்குவதற்கு அதிக வீரம் வேண்டும், வலிமை வேண்டுமா? மன்னிப்பதற்கு அதிக வலிமை வேண்டுமா? சொல்லுங்க. இது உரையாடல். நாம் ஏதோ ஒரு மேடை பேச்சுக்காக நான் வரவில்லை. சென்னையிலிருந்து அன்பிற்குரிய செந்தில் அழைத்தார். அவரை மதிப்பதற்காக, அவருடைய மதிப்புக்காக நான் வந்தேன். மாபெரும் ஒரு மண்ணிற்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்றும் வந்தேன். ஆனால் அதற்கு மேலும் இங்கு வந்து ஒரு மேடை பேச்சாளனாக மட்டும் பேசிவிட்டு நான் சென்றேன் என்றால் என்னை நான் அவமானப்படுத்திக் கொள்ளுகிறேன். நான் மேடை பேச்சாளன் அல்ல. நான் உங்களோடு இணைந்து இந்த மானுடத்திற்காக சிந்திக்க விரும்புகிறவன் மட்டுமே. அதை கடந்து நான் இல்லை. எனில் எங்கு வீரம் நிலைநாட்டப்பட வேண்டுமோ அங்கு வீரம் நிலைநாட்டப்பட வேண்டும். ஆனால் உங்களை கேட்கின்றேன், சில நேரங்களில், பல நேரங்களில் வெற்றியை நிலைநிறுத்துவது வீரமா, இல்லை மன்னிப்பதற்கு அதிக வீரம் தேவைப்படுகிறது? மன்னிப்பதுதான் ரொம்ப கஷ்டம், மறப்பது அதனிலும் கஷ்டம் இல்லீங்களா? இப்போ இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க மன்னிக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனையா அவங்களுக்கு பிரச்சனையா? என்ன நீங்க வெறுக்கிறீங்க? யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனையா எனக்கு பிரச்சனையா? உங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன பாக்குறப்பெல்லாம் உங்களுக்கு பிளட் பிரஷர் ஏறும், ரைட் இல்லையா? வெறுப்பு என்பது விஷம், வெறுப்பு என்பது டாக்ஸின். இப்போ ஒரு இருக்கிறாங்க, ஆபீஸ்ல இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துருச்சுன்னா பிபி ஏறி தலையே வெடிச்சிடும். அவர் நல்லா தான் இருப்பார். யாரை நாம் வெறுக்கிறோமோ அவர்கள் நன்றாகத்தான் இருப்பார்கள். ஆனால் வெறுக்கிற நாம் தான் உள்ளுக்குள் அரித்து அழிந்து கொண்டிருப்போம். ஆக நண்பர்களே, அறம் சார்ந்த வீரம் என்று ஒன்று இருக்கிறது. இப்படியான விழாக்கள் நடக்கிற பொழுது, இறை அருளை பற்றி சிந்திக்கிற பொழுது, இன்று ஜனநாயகத்தின் காலம். நீங்கள் நினைக்கிறீர்களா உடல் சார்ந்த வீரத்திற்கு இன்று பெரிய இடம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா?
மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் இந்த நிலத்திற்கு அத்தகைய ஒரு வீரம் தேவைப்பட்டது. சாலிக்குளம் பகுதியிலே வெள்ளை முயல் கூட வேட்டை நாயை விரட்டியது என்று படித்த பொழுது என் உடம்பெல்லாம் அப்படி சிலிர்த்தது. ஆஹா, இப்படி ஒரு நிலமல்லவா என்று. இந்த மக்களுக்கு எவ்வளவு வித்தை இருக்கிறது. உடுமலைப்பேட்டை பக்கத்திலே சென்றிருந்த பொழுது எப்படியடா இந்த காளை மாட்டிற்கு இப்படி நடனம் நாயனம் தட்டி நடனமாட கற்றுக் கொடுத்தார்கள் என்று நான் வியந்த அந்த நாட்கள் உண்டு. சென்னை சங்கமம் நடத்தியவன் நான். 2000 நாட்டுப்புற கலைஞர்களை கொண்டு சென்னையிலே விழா நடத்திய அந்த அணியின் முக்கியமாக இருந்த காரணத்தினால் தேவராட்டம், சேர்வையாட்டம், எத்தனை ஆட்டங்கள், அத்தனை ஆட்டங்களும் எங்களுக்கு தெரியும். ஆக அத்தனை சிலிர்ப்பும் இந்த வரலாற்றை நான் படித்து நான் வியந்திருக்கிறேன். அப்படி வியந்த காலங்கள் உண்டு. இன்று ஆனால் உடல் சார்ந்த வீரம் இன்று தேவை என்று அதற்கு இன்று உன்னதமான இடம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆப்கானிஸ்தானிலே இருக்கக்கூடிய ஒசாமா பின் லாடனை அழிப்பதற்கு அமெரிக்காவினுடைய உடல் சார்ந்த வீரம் எதுவும் தேவைப்படவில்லை. தொழில்நுட்பம் இருக்கிறது. இன்னும் சில காலம் எடுத்தால் இந்தியாவிலும் காவல்துறையினர் இப்படி நூற்றுக்கணக்கில் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் பிரச்சனை பண்ணுகிறார்களோ அவர்களுடைய வீட்டிலேயே சென்று அவர்களை ஒரு டெக்னாலஜி வச்சு அப்படியே தூக்கிட்டு வர ரோபோட்டுகளை எல்லாம் கண்டுபிடித்து விடுவார்கள் இல்லையா? ஆக தொழில்நுட்பம் என்பது உடல் வலிமையை, உடல் சார்ந்த வீரத்தினுடைய தேவையை பல நேரங்களில் அவசியமற்றதாக்கிவிடும். இன்று அப்படித்தான். இன்று உலகத்தில் நாம் மானுடத்தினுடைய மேன்மையை நிலைநாட்டுவதற்கு உடல் சார்ந்த வீரம் ஒருவேளை தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய மக்களுக்காக, மக்கள் வறுமையில் வாடுகிற பொழுது, அவர்கள் பசியுற்றிருக்கிற பொழுது, இந்த நிலத்தினுடைய கனிகளை, விளைச்சலை வெள்ளையன் ஒருவனுக்கு எதற்கு வரியாக கட்ட வேண்டும் என்று உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி என்று கேட்டான் அல்லவா? அது வீரம். அதற்குள் இருந்த அந்த நெறி வீரம். அப்படி கேள்விகள் கேட்க வேண்டி இருக்கிறது. வீரஜக்க தேவியினுடைய திருவிழாவின் போது அல்லது வீரபாண்டிய கட்டபொம்மனின் மகத்தான நினைவின் போது தமிழகத்தினுடைய தலையாய பிரச்சனை நீர்வள பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. தண்ணீர் இல்லை, நீர்மட்டம் குறைந்து கொண்டிருக்கிறது. யாராவது இந்த ஆலய வளாகத்தில் கேள்வி எழுப்பினீர்களா? இல்லை. அதை கேட்காமல்